குக் டேஸ்டி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம். இன்று உலகம் முழுக்கும் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் மிக மிக விரைவாக பரவிக்கின்னு வந்துட்டுருக்கு. இதில் இந்தியாவிலும் இது பரவ ஆரம்பித்து இருப்பதால் இந்தியாவில் 144 தடை உத்தரவு அறிவிச்சிருக்காங்க. இந்த நேரங்களில் நாம் நம்ம அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு குறிப்பிட்ட நேரங்களையும் அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். அதாவது காலைல 6 மணிலேருந்து மதியானம் 2:30 மணி வரை நீங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கிற கடைகளுக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வர முடியும். ஆனாலும் இந்த நோய் தொற்று நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த 21 நாளும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இதுக்கு நாம் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை லிஸ்ட்டு போட்டு ஸ்டாக் பண்ணி வைப்பது நல்லது. நாங்கள் எங்கள் வீட்டில் லிஸ்ட் போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிற பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்களும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரே ஒரு நாள் வெளியே போய் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதோட இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெளியே போகாமல் இருப்பது மிக மிக நன்மையான ஒன்று. இப்போ நம்ம என்னெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோன்றதை பார்க்கலாமா? இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல ஸ்டாக் பண்ணியிருக்க பொருள் பார்த்திங்கன்னா டெட்டால் 2 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு கேஸ் நாங்கள் 2 சிலிண்டர் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொன்று ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி 25 கிலோ சாப்பாட்டு அரிசியும் 25 கிலோ இட்லி அரிசியும் வாங்கி வச்சுருக்கோம். பருப்பு வகையில் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 4 கிலோ, துவரம்பருப்பு 5 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு 3 கிலோவும், வெள்ளை கொண்டக்கடலை 2 கிலோவும் வாங்கி வச்சுருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 கிலோ, தேங்காய் ஒரு 3 வாங்கி வச்சுருக்கோம். தக்காளி 8 கிலோ நாங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா மஞ்சள், இது 3மே ஒரு கிலோ நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் 3 கிலோ நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இல்லாமல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 4 கிலோவும், சேப்பங்கிழங்கு 1 கிலோவும் வாங்கி வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு ஒரு 3 கிலோ ஒரே ஒரு கிழங்காக வாங்கி வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் பூண்டு 1 கிலோ நான் வாங்கி வச்சுருக்கிறேன். பச்சை காய்கறியில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் 1/2 கிலோ நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். கொத்தமல்லி கட்டு ஒரு 5 கட்டம், புதினா ஒரு 2 கட்டம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் தான் அதிகமான அளவில் வாங்கி வச்சுருக்கிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு 21 நாள் முதல் 10 நாள் பச்சை காய்கறிகள் ஃப்ரிட்ஜில் வச்சு வந்தால் கூட மற்ற நாளுக்கு இது தேவைப்படும். இந்த காய்கறி டீ தூள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கி வச்சுருக்கிறோம். அப்புறமா சும்மா டைம் பாஸ்க்காக ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறோம். அப்புறமா ரவை ஒரு 3 கிலோ, அப்புறமா முட்டை ஒரு ட்ரே, இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம்.
இதுக்கப்புறமா நம்ம வந்து நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேக்கெட் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது இப்போ சாப்பாட்டு ஐட்டம் தவிர பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான மொத்த அத்தியாவசிய பொருட்களும் இருக்குது. அதுவும் நம்ம வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறோம். இது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கான லிக்விட் இது வந்து ஒரு 5 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கிறோம். துணி துவைக்கிறதுக்கான சோப்பு இது வந்து ஒரு 3 பெரிய பார் வாங்கி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துணிக்கு வாஷிங் பண்ண அப்புறமா போடுற கம்ஃபர்ட் அது ஒரு பெரிய பாட்டில், டூத் பேஸ்ட் ஒரு பெரிய டியூப்பு, இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக 4 1/2 கிலோ பேக்கெட் சோப் பவுட்ரு வாங்கியிருக்கிறோம். குளியல் சோப்பு ஒரு 6 வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷாம்பு பேக்கெட்ஸாக ஒரு 10 பேக்கெட்டும் ஒரு 1 லிட்டர் ஷாம்புவும் வாங்கி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால ஒரு பேபி சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சோப்பு வந்து ஸ்டாக்கில் இருக்குது. நெய் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே நாங்கள் ஸ்டாக் பண்ண பொருட்கள். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கணக்கெடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான அளவை வாங்கி வச்சுக்கிறது மிக மிக நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது அத்தியாவசியமான பொருள் தெரிஞ்சதுன்னா அதை வந்து கீழே வந்து எழுதுங்க. மற்றவங்களும் பார்த்து அதை வாங்கிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.